என் தங்கப்பிள்ளையே, சரியாக இன்று இந்த ஆனி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையினுடைய இந்த இரவில் உன்னுடைய குலதெய்வமானது உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறது. என் குழந்தையே, உனக்கான வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்க உன் குலதெய்வம் நினைத்து விட்டதா, அல்லது இந்த வெள்ளிக்கிழமையில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல நினைக்கிறாததா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என்னவானாலும் சரி, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் தாயானவள் இதையெல்லாமும் உனக்கு பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் குலதெய்வமே முன்வந்து ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் என்னவென்று கவனிக்க வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ யோசிக்கும் இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் நடத்துவதை எல்லாமும் நீ நிச்சயமாக உணர்ந்து விட்டாலே அது போதும். எல்லாவற்றிலும் உனக்கான தெளிவு என்பது நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அதேபோல குலதெய்வத்தினுடைய அருள் ஒரு நாளில் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை எந்த காரணத்தை கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதையெல்லாமும் நாம் நிச்சயமாக தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இன்று இந்த நாள், இந்த இரவு உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு நாளாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் இன்று என் பிள்ளையின் வாழ்க்கை முழுமையிலும் என் குழந்தைக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் முழுக்க என் பிள்ளையை கொஞ்சம் அதிகமாக யோசிக்க வைத்திருக்கிறது. என் பிள்ளையை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தையை சற்று ஆழமாக சிந்திக்க வைத்திருக்கிறது. வாழ்க்கையில் கஷ்டங்களோ பிரச்சனைகளோ வரும் பொழுதுதான் என்ன நடக்கிறது என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வருகிறது. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இல்லாமல் போனால் வாழ்க்கையை பற்றி நாம் பெரிதாக கண்டு கொள்வதில்லை. எதையும் பற்றி நாம் பெரிதாக யோசிப்பதில்லை. என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் நினைத்து கூட பார்ப்பதும் இல்லை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இருக்கும் பொழுதெல்லாமும் இது போன்ற ஒரு நல்ல நாள் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். பல உண்மையான விஷயங்களை உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும். இத்தனை நாளும் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை கலங்கியதற்கெல்லாமும் சேர்த்து வைத்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும். குலதெய்வம் வார்த்தைகள் என்பது என்ன சாதாரணமான காரியமா? குலதெய்வம் நம்மை தேடி வந்திருக்கிறது என்பது என்ன அவ்வளவு எளிதான விஷயமா? குலதெய்வத்தினுடைய அருளாலும் குலதெய்வம் உனக்கு கொடுக்கின்ற எண்ணங்களாலும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுதும் செய்துவிட வேண்டும் அல்லவா? சரியாக எப்பொழுதும் இதையெல்லாமும் நீ உணர வேண்டும் அல்லவா? உன்னிடத்தில் நான் இதையெல்லாமும் சொல்ல வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த வராகி நான் சொல்ல நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. யாருமே நமக்கில்லை என்று என் பிள்ளை கலங்கியது போதும். உன் குலதெய்வம் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
உன்னை பற்றி உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ வேண்டுமானால் அறியாமல் போகலாம். ஆனால் உண்மையாகவே நீ வணங்குகின்ற தெய்வம் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கே என்று சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டும் இனி உனக்கு நான் என்ன தரப்போகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டும் தெளிவோடும் நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்னவாகும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நாம் யோசிக்கும் இந்த நேரம் எல்லாவற்றையும் நாம் உணர வேண்டும் அல்லவா? எந்த காலத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னிடத்திலிருந்து எல்லாமும் நிச்சயமாக ஒரு நாள் கடந்து போகும். எது நடந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் உனக்கான ஒரு மாறுதல் கிடைத்தே தீரும். எதையுமே என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து இனிமேலும் உன் மனதை குழப்பமடைந்து வைத்து கொண்டிருக்காது. நல்லது நடக்கப் போகிறது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில். நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு விடியலாக நிச்சயமாக மாறப்போகிறது. உன் கண் முன்னால் நின்று நான் உனக்கு சொல்வது போல இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நாளைய விடியலில் மிக பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, குலதெய்வம் சொல்வது என்னவென்று நாம் சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஒருவர் மதிக்கவில்லையா, அந்த வீட்டு வாசலில் உன்னுடைய செருப்பை கூட நீ கலட்டி விட்டு விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ இந்த தவறை செய்து விடாதே. எந்த நேரமும் நாம் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மாற்று. அத்தனை விஷயங்களையும் நீ உனக்கே என்று சரியாக தேற்று. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் எப்பொழுதும் வருகின்ற இந்த தருணமும் இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளாமல் வேறெங்கும் செல்ல முடியாது. என் குழந்தையே, உன் குலதெய்வம் சில சமயங்களில் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு கண் கலங்கி போய் விடுகிறது. உப்பையும் சரி உரிமையையும் சரி அதிகமாக எடுத்தால் உப்பை எடுத்ததற்காக அந்த உணவும், நீ உரிமையை எடுத்ததற்காக அந்த உறவும் நிச்சயமாக கசிந்துதான் போகும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கசத்து இது எல்லாமும் ஒரு நாள் வெறுத்து போகும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அழுகைக்கு பிறகு ஒரு தைரியம் பிறக்கும். தோல்விக்கு பிறகு ஒரு வெற்றி நிலைத்து நிற்கும். வறுமைக்கு பிறகு நிச்சயமாக ஒரு செல்வம் கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற விஷயம்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் தாயானவள் இந்த வராகி நான் சொல்வது போல உன் வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் மாற்றங்களை கொண்டு வந்து உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் இனி நிச்சயமாக என் குழந்தை நீ முழுக்க முழுக்க கண்கூடாக காணத்தான் போகிறாய். என்ன நடக்கிறது என்ற ஒரு குழப்பமான மனநிலை உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது என்றால், ஒரு குழப்பமான எண்ணம் உனக்குள் உருவாக தொடங்கிவிட்டது என்றால், அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ மேலும் மேலும் யோசிப்பதை எல்லாமும் விட்டுவிட்டு மேலும் மேலும் நிச்சயமாக இதை எல்லாமும் யோசிப்பதை நீ தவிர்த்து விட்டு உனக்கான நல்ல விஷயங்களோடு நீ எந்த விஷயத்தையும் செயல்படுத்த தொடங்கிவிட வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுது என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதனை எல்லாமும் நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.
எந்த இடத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அடுத்தடுத்து நடக்கப் போகும் நிகழ்வுகள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக தேற்றும் என்பதனை புரிந்து கொள். உன்னை நான் எப்பொழுதும் போல இது போன்ற அன்பில் உறுதியாகச் செய்ய நினைக்கிறேன். இது போன்ற அன்பில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவாக கொடுக்க நான் எண்ணுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கும் சில விஷயங்கள் நிச்சயமாக தெரிந்திருக்கத்தான் வேண்டும். என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் விடுவதும் இல்லை. எது நடந்தாலும் நான் பலமுறை யோசிக்கிறோம். என்ன நடந்தாலும் நாம் 1000 முறை சிந்திக்கிறோம். எந்த ஒரு தீமைகளையும் கடந்து வாழ்ந்துவிட நாம் எண்ணுகிறோம். எல்லாவற்றிலும் உரித்தான சில விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கிறோம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் நின்று பேசுகின்ற விஷயங்களை இனி எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள். என் குழந்தையே, எதுவுமே நடந்து முடிந்த பிறகு நினைத்து வருவதை விட நடத்துவதற்கு முன்பாக அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். என் குழந்தையே, சில விஷயங்கள், சில யதார்த்தங்களை இங்கு எல்லோருமே புரிந்து வைத்திருக்க வேண்டும். என் குழந்தையே, சுமந்தவள், அதாவது உன்னை சுமந்தவள் உன் தாய் என்றால், இப்பொழுது உன்னை சுமந்து கொண்டிருப்பவள் உன்னுடைய மனைவி. வளர்த்தவள் உன் தாய் என்றால், இப்பொழுது உன்னை வாழ வைத்து கொண்டிருப்பது உன் தாய், அதாவது உன்னுடைய மனைவி. கருதந்து உயிர் கொடுத்தவள் தாய் என்றால், கற்பு தந்து காத்து நிற்பவள் மனைவி. தாய்க்கு பொருள் பிள்ளை சுமப்பது, அதாவது மனைவிக்கு பொருள் அந்த குடும்பத்தை சுமப்பது என்பதுதான். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இதை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையுமே தெரிந்து புரிந்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. என் பிள்ளைக்கு இந்த தாயினுடைய அன்பு எப்பொழுதுமே நிறைவாக கிடைக்கிறது எனும் பொழுது, தாய் ஒரு பிறப்பு கொடுத்த தெய்வம், மனைவி உனக்காக பிறப்பெடுத்து வந்த தெய்வம் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, யாரையும் குறைத்து மதிப்பிடுவதோ, யாரையும் எளிதில் நாம் தூக்கி எறிவதோ கூடாது. எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர்களுக்கான உணர்வுகளோடு அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையை, எத்தனையோ முறை எத்தனையோ விஷயங்களில் நான் மாற்றங்கள் வருவதை நிச்சயமாக உன்னிடத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்குள் ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னை மாற்றி இருக்கிறது. என் குழந்தையே, எதுவானாலும் சரி, குலதெய்வம் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் உனக்கு நடக்க தொடங்கி இருக்கிறது. உன்னிடத்தில் நின்று ஒவ்வொரு எளிமையான விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க இனி சரியாக புரிந்து கொள்வாய். இந்த வராகி நடத்துகின்ற விஷயங்களோடு உன் வாழ்க்கை மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எதையுமே நினைத்து நாம் வருந்திவிடக்கூடாது. எல்லாமுமாக இந்த மனநிலையோடு இருக்கின்ற பிள்ளைகள் முதலில் உன்னுடைய வீட்டில் இருக்கும் எதிர்மறையான விஷயங்களுக்கு உயிர் கொடுத்து விட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று நீ சொல்வது ஒருபோதும் முறையாகாது. தவறுகளை செய்யும் பொழுதே அதை திருத்திக் கொள்கின்ற மனப்பக்குவமும் திருந்தி வருகின்ற மன எண்ணமும் ஒருவருக்குள் இருக்க வேண்டும். உன் குலதெய்வம் மனதில் இப்பொழுது யோசிப்பது இதுதான். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்குள்
அக்கா தங்கை, அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, தம்பி அக்கா என்பது போல உறவுகளை எல்லாமும் நான் நிச்சயமாக காசு வைக்கப் போகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை இனி என்னவென்று உனக்கு நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அன்பு உனக்கு நிறையாக நிலைத்து நிற்கிறது. உன் குலதெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை முறையாக உனக்கு கிடைத்திருக்கிறது. எந்த நாளும் உன் குலதெய்வம் உன்னை தேடி வருகிறது. இவர்கள் உனக்காக வந்து நிற்கின்ற இந்த நேரம், இவர்கள் உனக்காக உன்னை வந்து சேர்கின்ற இந்த நேரம், இந்த தெய்வமும் உன்னை தேடி வருகிறேன். சரியான நேரம், சரியான நாள், சரியான முறையில் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உடனிருக்கும் எந்த நாளும் குலதெய்வத்தினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் குலதெய்வத்தினுடைய அருளோடு இந்த வாழ்க்கையிலும் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அம்மா சொல்ல சொல்ல இனி உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் என் பிள்ளை நீ எதையுமே கைவிடக்கூடாது. குலதெய்வத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் எந்த மாற்றமும் இனி உன்னிடத்தில் நின்று உன்னை மனநிறைவோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் போல புரிந்து கொண்டு உன் குலதெய்வம் உனக்காக வந்து நிற்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள். யாரையும் குறைத்து மதிப்பிடாதே. அதே நேரம் மற்றவர்கள் மத்தியில் நீ உன்னை குறைத்து காட்டாதே. உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனை நீ நிச்சயமாக முழுமையாக முன்னின்று செய்துவிட வேண்டும். உனக்கான எண்ணங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க என் பிள்ளை தனக்குரிய மாற்றங்களை எல்லாமும் நீ கண்டுவிட வேண்டும். அதாவது இன்று நான் உனக்கு சொல்ல நினைப்பது என்ன தெரியுமா? இந்த செவ்வாய்க்கிழமையில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன தெரியுமா? நீ எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் தெய்வத்தின் முன்னால் கண்ணீர் விட்டு கலங்கிய காலங்கள் எல்லாமும் முடிந்து விட்டது. இப்பொழுது எல்லாமும் உன்னுடைய மனதைரியத்தை புரிந்து கொண்டு நிச்சயமாக தெய்வம் உனக்காக எப்பொழுதும் நல்லதை யோசிக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நன்மையில் இந்த வாழ்க்கை உன்னை முன்னேற்ற கொண்டு வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் யோசிக்கும்படி இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கு வேண்டிய விருப்பங்கள் எல்லாமும் சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்ட இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் முழுமையான ஒரு பலனை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து முழுமையான ஒரு விஷயத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து நடந்து கொள். உன் குலதெய்வம் சொல்வது எல்லாமும் இதுதான். உன்னால் நிச்சயமாக இதை எல்லாமும் சாதித்து கொடுக்க முடியும். இதை எல்லாமும் நீ நினைத்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றிவிட முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் இனி வரும் காலங்களை நீ நிச்சயமாக உன் முன்னாலேயே கண்டுபிடித்து விடுவாய். குலதெய்வம் சொன்னது போல எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இரு. எந்த விஷயங்களானாலும் ஆழமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு எடு. என்றுமே என் பிள்ளைக்கான நல்லது உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற கட்டாயத்திற்குள் நிச்சயமாக நீ இறங்கி விடுவாய். என்றும் என்றென்றும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இன்று இந்த வெள்ளிக்கிழமை நிறவில் நிச்சயமாக தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் இல்லத்திற்குள் இருந்ததற்கான வாசனை நிச்சயமாக அடித்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றி என்பது என்றுமே என் பிள்ளை உணர்த்துவது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.